ஆர்பேக், ஏபேக் ஒரு கம்பெனி அந்த கம்பெனியோட டேட்டா, ஃபினான்ஸ், பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த ஆர்பேக்கும் ஏபேக்கும் தான். ஆர்பேக் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு கம்பெனியில் ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எம்ப்ளாயி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு வராரு. ஓகேங்களா? இப்போ அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அவர் ஃபினான்ஸ்லேருந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகிறாரு. இப்போ என்ன பண்ணணும்? அவருக்கு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணதுனாலே ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட ஆயிரக்கணக்கான டூல்ஸு, ரிப்போர்ட்ஸு, அப்ளிகேஷன்ஸ்க்கு அவருக்கு ஆல்ரெடி ஆக்சஸ் இருக்கும். இப்போ அவர் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுனால இந்த ஆக்சஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ரிமூவ் பண்ணிடணும் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடியே. இப்போ பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அவருக்கு ஆல்ரெடி இருக்கிற எல்லா ஆக்சஸும் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி லிஸ்ட் பண்ணணும். அதை ஒவ்வொரு ஆக்சஸாக நம்ம ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணி ஒன்றா நம்ம ரிமூவ் பண்ணிட்டு வரணும். இப்படி பண்ணுறது ரொம்ப பெரிய ஹெக்டிக்கான டாஸ்க். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப செக்யூரிட்டி ரிஸ்க்கும் கூட. ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக், மேனுவல் எரர் பண்ணால் கூட எஸ்ஓடி செப்பரேஷன் ஆஃப் டியூட்டிஸில் நாளைக்கு ஒரு பெரிய ரிஸ்க்கு, அது பொட்டென்ஷியல் ரிஸ்க்காக மாறும். நாளைக்கு ஆடிட்டர்ஸ் உள்ளே அதை ஆடிட் பண்ணி பார்க்கும்போது ஒரு பெரிய ஃபைண்டிங் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு தான் ஆர்பேக் கான்செப்ட், ஆர்பேக் செக்யூரிட்டி மாடல் ஆர் ஆக்சஸ் கண்ட்ரோல் மாடல் உருவாகுது. அதில் என்ன பண்ணுவோம்னா, ஒன்றும் இல்லை, ஃபினான்ஸ் யூசர்ஸ் இல்லை ஃபினான்சியல் யூசர் ஏதோ ஒரு ரோல் க்ரியேட் பண்ணிவிடுவோம். அந்த ரோலில் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட என்னென்ன தேவைகள் இருக்கோ, என்னென்ன அப்ளிகேஷன், டூல்ஸு, ரிப்போர்ட்ஸ்க்கு தேவைகள், ஆக்சஸ் தேவையோ எல்லாத்தையும் அந்த ரோலுக்கு ஆட் பண்ணிவிடுவோம். ரோலுக்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபினான்ஸ் எம்ப்ளாயி புதுசாக உள்ளே வரும்போது அந்த ரோலை ஜஸ்ட்டு நம்ம அவருக்கு அசைன் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். ஸோ அவர் டே டு டே ஒர்க்கை நார்மலாக அவரால் பார்க்க முடியும். நாளைக்கு அவர் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்க்கு மூவ் ஆகும்போது வி ஜஸ்ட் நீட் டு ரிமூவ் தட் ரோல். ஒரு ரோலை மட்டும் அவர் ரிமூவ் பண்ணிட்டா போதும், அவருக்கான ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட எல்லா ஆக்சஸும் ஒரே அடியாக ரிமூவ் ஆகிடும். அதை ரிமூவ் பண்ணுறது கூட நம்மளால் ஆட்டோமேட்டிக் இப்போதைக்கு நம்மளால் பண்ண முடியும். என்னோடய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் பெருசாக எடிட்டிங் அதெல்லாம் பண்ண மாட்டேன், பண்ணுறதுக்கு டைம்லாம் இல்லை. நான் ஜஸ்ட் ஒரு கண்டென்ட்டை மட்டும் தான் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேபோல் எனக்கு என்னோடய வெப்சைட்டும் இருக்குது, அதில் நான் ஃபுல் கோர்சஸ் ட்ரைனிங் அதுவும் எடுக்கிறேன். அதுவும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் பாருங்கள்.